ஆனா சபாநாயகரை பொறுத்தவரை அவருடைய செயல்பாடு கடந்த 4.5 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா ஒரு திமுக தொண்டனை விட மிகச் சிறப்பாக இருக்கிறது. முழுசா 100 மார்க் கொடுத்துடலாம். திமுக தொண்டன் கூட கட்சி அந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணல. சபாநாயகர் முழுமையாக திமுகவை டிஃபெண்ட் பண்ணி 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்காரு. முழு பாராட்டு அவருக்கு. ஆனா சபாநாயகர் வேலையை ஒரு நாளும் செய்யல. அவர் சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்து கொண்டு அவர் இத்தனை காலமாக செய்வதெல்லாம் திமுக தொண்ட வேலை தான். இது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய 4 எம்எல்ஏக்கள், நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், நம்முடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி எம்எல்ஏ அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், மொடக்குறிச்சி சரஸ்வதி அம்மா, நம்முடைய காந்தி ஐயாவை பல இடத்துல சபாநாயகர் அவமானப்படுத்தியிருக்கார். மைக் ஆஃப் பண்றது, அவங்க பேசும்போது ஏளனமா பார்க்கிறது, இது கடந்த 4.5 ஆண்டுகள்ல தொடர்ச்சியா செய்யறாங்க. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கருப்பு பேட்ச் அணிந்திருக்கும் பொழுது அதையும் மிக கேவலமாக சித்தரிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் மனிதாபிமானம் இருக்கு. நேத்து ஒருத்தர் சொல்றாரு, நாங்க இதையெல்லாம் தாண்டுவோம், இதெல்லாம் டிராமா தான், இதெல்லாம் தாண்டி மக்கள் ஓட்டு போடுவோம். எப்படி ஓட்டு போடுவாங்கன்னா, தினமும் இது போன்று நீங்க அசிங்கமா பேசுறீங்க, மோசமா பேசுறீங்கன்னா மக்கள் எப்படி உங்க பக்கம் வருவாங்க? அதனால இது மக்கள் மன்றத்தில் மட்டும்தாங்க நான் தீர்ப்பு, வேற எங்கேயும் தீர்ப்பு இல்லை.